எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க. சரி, ஓகே. இன்றைய நாளில் வந்து இன்றைக்கு என்ன விசேஷம்? பிறந்த நாளில் ஒரு வித்தியாசமான ஒரு விசேஷம் வந்து நான் நினைக்கிறேன். என்ன மாதிரி அது? 50வது பிறந்த நாள், அதுதான் முக்கியம். ஏன்னா உண்மையிலேயே ஒரு பொன் விழா, இன்றைக்கு ஒரு பொன் விழா, ஒரு மகத்தான விழா. இன்றைக்கு மிக்க சந்தோஷமாக இருக்கிறீங்க போலடாக்கு. இருந்தாலும் கடுமையான ஒரு வேலை நிமித்தம் உங்களை நாங்கள் அழைச்சிருக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஓகே, நாங்கள் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு 50வது பிறந்த நாள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் செய்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். சர்ப்ரைஸ் செய்வதற்காக வந்திருக்கிறோம். ஓகே தானே? சரி, பார்க்கலாம் யாருன்னு சொல்லி. நைல் சர்ப்ரைஸில் இருந்து நான் வந்திருக்கிறேன் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக. கட்டாயம் நீங்கள் யாருன்னு சொல்லி சொல்லணும். இந்த சர்ப்ரைஸை யார் செய்திருப்பாங்கன்னு சொல்லி சொல்லணும். சின்ன சின்ன குழுக்களுக்கெல்லாம் நாங்கள் கட்டாயம் தருவோம். சரி தானே? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு 50வது பிறந்த நாள்னு சொல்லி ஒரு அழகான ஒரு ஐசிங்கை கொண்டு தந்திருக்கிறாங்க. விஷ் ஹாப்பி பர்த்டே அக்கான்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஓகே, ரைட். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஓ, நல்லா. ஓகே, ரைட். இப்போ சொல்லுங்க, இந்த மாதிரி யார் இதை செய்திருப்பாங்க? மச்சாள். மச்சாள் யாரால்? பாமா. மச்சாள் பேர் பாமா. எங்கே இருக்கிறாங்க? பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. ஒரு மச்சாள் தானா? 2 மச்சா. ஏன் மற்ற மச்சால சொல்லு? சின்ன பிள்ளை. எத்தனை சின்ன பிள்ளைன்னு எத்தனை வயசு? இவ தான் செய்திருப்பான், அவங்க செய்திருக்க மாட்டாங்க. சின்னாக்கள். ரைட், ஓகே. ஆனால் நான் சொல்கிறேன் அவங்களே இல்லையா? உண்மையிலேயே அவங்களே இல்லை. சரிதானே? உண்மையிலேயே அவங்க எங்கே இருக்கிறாங்க? வெளிநாட்டிலே. இது வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து தான் வந்திருக்கு. சரி, உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பல. இப்போ உங்களை இது வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்கு. இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு, அதையும் பண்ணுங்க. 3 பேர் தான் உங்களுக்கு சொல்வதற்குரிய வாய்ப்பு. சரிதானே? ஒரு ஆக்கில் சொல்லிட்டீங்க. கட்டாயம் ஒரு பாட்டு ஒன்று படிக்கணும். நீங்கள் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் அதுதான். தவறாக சொல்லி சொன்னால் கட்டாயம் பாட்டு ஒன்று படிக்கணும். என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் கட்டாயம் பாட்டு படிப்பா. கட்டாயம் ஒரு பாட்டு ஒன்று. என்ன சொல்கிறீங்க? இதை தந்தவங்களை அதைத்தான் சொல்லியிருந்தாங்க. அவங்கள நான் காப்பாற்றணும். இவங்க டான்ஸ் ஆடுவாங்கன்னு சொன்னாங்க. நல்லா டான்ஸ் ஆடுவாங்கன்னு சொன்னாங்க. என்ன சொல்றீங்க? சரி, பார்க்கலாம். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம். இதுக்கு என்ன இருக்கு? பார்க்கும். பாமான்னு சொல்லி உங்களை மச்சாட சொல்லியிருக்கிறீங்க. உண்மையிலேயே அவங்க இல்லை. சரி, வேறு தரம் இல்லையா வாய்ப்பு? இல்லை, ஷூரா? உண்மையிலேயே அவை நான் ஏன் உங்களை கஷ்டப்படுத்துவேன்? நல்லா இருக்கா? எடுத்து பாருங்க, நல்லா இருக்கான்னு சொல்லி. இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வெட்டிங்களுக்கு போயேங்க அப்படி செயின் எல்லாம் போட்டுறக்குள்ளுக்கு செயின் எல்லாம் இருக்குது. அப்படியே சும்மா சாரியெல்லாம் கொடுத்து வடிவா போயிட்டு வரணும்னு சொல்லி தந்துருக்குறாங்க. சரி, இப்போ சொல்லுங்கள், எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? ஒரு ஆள் எங்கே இருக்கிறாங்க? சரி, இவங்க. ஓகே, ஏன் அவங்க செய்யலாம்? அவங்களும் அப்பாவும் செய்திருக்கலாம் தானே? ரைட், அதை கொடுங்க. ரைட், பார்க்கலாமே போலது. ரைட், சாக்லேட் தந்துருக்குறாங்க. கட்டாயம் அம்மாவுக்கு 50வது பிறந்த நாளில் ஏன் என்ன மச்சாள், என் மச்சால் தான் முடியுமா, ஏன் எங்களால் முடியாதுன்னு சொல்லி ஏன் அவங்க செய்திருக்கலாம்? விளங்கல? இவையெல்லாம் கேட்கணும். ரைட், ஓகே. ஏன் அப்பாவும் சேர்ந்து செய்திருக்கலாம் தானே? கட்டாயம் என்னுடைய மனைவிக்கு வந்து கட்டாயம் செய்யணும். எனக்காக இவ்வளவு நாள் வந்து உண்மையிலேயே பக்கத்தில் இருந்து எனக்கு தோளோடு தோல் தந்து இவ்வளோ விஷயங்களை வந்து பரிந்து மாறி செய்த இந்த அன்பு மனைவிக்கு வந்து கட்டாயம் நான் இந்த 50வது பிறந்த நாளை ரகசியமாக இந்த கடையை பூட்டி போட்டு ஜனமெல்லாம் வரைக்கும் கடை போட்டுன்னு சொல்லி இன்றைக்கு அந்த பிறந்த நாளை கொண்டாடணும்னு சொல்லி உள்ளுக்குள்ளே இருந்து எனக்கு கோல் அடித்து இந்த மாதிரி உங்களுக்கு செய்திருக்கிறேன். சரிதானே? என்ன சொல்கிறீங்களா இப்போ? விளக்கல? ஒரே முடிவு பாமா தான். இல்லை, உங்களை அவர் செய்யலை. சரி, பார்க்கலாம். அவர் செய்திருந்தா வாழ்த்து சொல்லணும். சரி, இப்போ கூப்பிடுறேன் பாருங்களேன். அது இன்னொரு கிஃப்ட் ஒன்று கொடுங்க. வா, ரைட், அதையும் ஓப்பன் பண்ணுங்க. ரைட்டா, கொடுங்க. அப்படி அழகான ஒரு பர்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அழகான ஒரு பெட்டி கவுன் ஒன்று தந்துருக்குறாங்க. அப்படி தானே? ரைட், ஓகே. சரி, இந்த மாதிரி இப்போ சொல்லுங்கள், ஜார் செய்திருப்பாங்க. லாஸ்ட்டாக கேட்போம். ஆனால் கட்டாயம் பாட்டு படிக்கணுமா? தவறாக நான் ஏற்கனவே பாமா இல்லைன்னு சொல்லிட்டேன். உங்களோட மச்சால் பாமா இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால்
உங்களுக்கு இன்னொரு லாஸ்ட்டாக ஒரு குழு ஒன்று தரேன். இந்த ஓட்டிஸ்டான்லேருந்து தான் இந்த சர்ப்ரைஸ் வந்திருக்கு. சரிதானே? ரைட், நீங்கள் கெஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சாங் ஒன்று படிப்போம். ஓகேயா? எல்லாரும் சேர்ந்து படிப்போம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Akka. Happy birthday to you. எப்பவுமே எங்களோட லலிதாக்கா என்ன லதாக்கா வந்து எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், உடலோட ஆரோக்கியமாக இருக்கணும், பல்லாண்டு காலம் 100 காலம் வாழணும்னு சொல்லி நைட் சர்ப்ரைஸ் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிப்பதுடன் வந்து என் பெருமானுடைய நல்லாசிகள் அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கு நிறைவாக கிடைக்கணும் என்று சொல்லி இந்த தருணத்தில் அவரிடம் வந்து பிரார்த்தித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஓகே லதாக்கா, இப்போ சொல்லுங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் பாட்டு படிக்கிறத நான் விரும்பல. சரிதானே? நான் விரும்பல. கடைசியாக சொல்லியிருக்கேன் உங்களோட மச்சாள் இல்லை, உண்மையிலேயே மச்சாள் இல்லை. சரிதானே? இப்போ நான் வந்து முடியும் உங்களோட அம்மாவும் யாருக்கும் அடிச்சோ போல இருக்குது. அவங்களும் ஏதோ யாரோ சொல்லேன் உங்களோட மிஸ்டர் ஒரே கதைச்சு கொண்டிருந்த ஒரு ஃபோனில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. திடீர்னு எல்லாருக்கும் அடிச்சு சொல்லிட்டார் போல இருக்குது. நான் ஒரு சர்ப்ரைஸ் செய்திருக்கிறேன், ஓடியாங்கன்னு சொல்லி. சரி லாஸ்டா சரிதானே ஃபைனலாக கேட்போம். இன்னொரு கிஃப்ட் இருக்கு, அதையும் பார்த்துட்டு. சரிதானே? ரைட், அதுக்குள்ள என்ன இருக்கு ஒரு ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம். விளங்கல? ரைட், எவ்வளோ காசு இருக்கு? சரி, காசையும் பார்த்து விடுவோம். ரைட், சரி, ஒரு உங்களோட செலவுக்கு இந்தியான் செலவுக்கு வந்து காசு வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களோட மச்சால் செய்திருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இல்லை அவ செய்திருக்க மாட்டேன். ஏன்னா நானே அதை பார்த்து முடிய அதை கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. அதை பார்த்து முடிய நான் யோசிக்கிறேன். ஓட்டிசுடான்லேருந்து நான் வந்திருக்கேன். சரி, இப்போ சொல்லுங்க, ஓட்டிசுடான்லேருந்து யாரா? அதுதான் நீங்கள் கட்டாயம் சொல்லணும். வேற சரி பார்க்கலாமா? கடையை சொல்லுங்க. உங்களை அவர் தான் பார்க்குறீங்களா? அண்ணையா பார்க்குறீங்க? என்ன செய்திருக்க மாட்டார், வாய்ப்பே இல்லை. உங்களை அவருக்கு பாசம் இல்லை. பாசம் இருக்கிறாங்கல்ல, நீங்கள் செய்வினா. சரி, இப்போ சொல்லுங்க யாருன்னு. நான் திருப்பி உங்களுக்கு ஒரு அந்த பனிஷ்மெண்ட் செய்யக்கூடாதுன்னு சொல்லி திருப்பி கேட்குறேன். இப்படி கேட்டதில்லை ஒரு நாளும். சரி, இப்போ சொல்லுங்க, அவரை பார்த்து சொல்லுங்க. அவருக்கு தஜிலா தெரிஞ்சிருக்கும். தஜிலா அவர் தானோன்னு சொல்லி இருக்கா கேட்கலாம். அப்படியா? அவர் சும்மா டம்மியாக ஆர்டர் பண்ணிருக்கலாம். சரி, இந்த கிஃப்ட்டுகளை வந்து உங்களுக்கு ஜார் தந்துருக்குன்னு சொல்லி ஃபைனலாக உங்களுடைய பாசத்துக்குரிய, உங்களோட அன்புக்குரிய, உங்களோட மிஸ்டர். சரிதானே? இல்லை எங்கண்ணா உங்களோட மிஸ்டர்ன்னு சொல்லி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? சரி, உண்மையிலேயே யார் செய்திருக்கிறாங்கன்னு சொன்னால் உங்களோட மிஸ்டர் இல்லை. சரிதானே? உங்களோட மச்சால் பாமாவும் தம்பியும் செய்திருக்கிறாங்க. ஓகேயா? சரி, இந்த தருணத்தில் வந்து உங்களை நினைச்சு உங்களை மிக்க பாசம் வச்சுக்கிறாங்க உங்களோட மச்சால். சரிதானே? அன்னைக்கு கட்டாயம் அன்னைக்கா மச்சாளுக்கு என்ன அன்னைக்கு செய்யணும்னு சொல்லி அதை செய்திருந்தாங்க. சரி, இந்த தருணத்தில் ஒரு சின்ன குட்டி கவிதையும் ஒன்று தந்திருந்தாங்க உங்களோட தம்பி. அது இருக்கா வாசித்து காட்டுங்கன்னு சொல்லி. ஓகே, பார்க்கலாம். அன்பு என்ற வார்த்தைக்கு 1000 அர்த்தம் இருப்பினும் நான் கண்ட உண்மையான அர்த்தம் இவள்தான் எங்கள் அக்கா. இந்த உலகில் உண்மையான அன்புக்கு கிடைத்த பரிசு நீதான் என் சகோதரியே. உன் வாழ்வில் இன்னும் சிறப்பாக அமைய இந்த பிறந்த நாளில் நான் வாழ்த்து நிற்கின்றேன். உறவுகளின் முக்கியத்துவத்தை உணர்த்துவது நீதான் அக்கா. உன் பிறந்த தினத்தில் உன் வாழ்வு சிறக்க நான் மனதோடு வாழ்த்துகிறேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அக்கான்னு சொல்லி ஒரு சின்ன கவிதையை வந்து தந்திருக்கிறாங்க உங்களோட மச்சாலும் சேர்ந்து தான். சரிதானே? இந்த தருணத்தில் உங்களுக்கு துணையாக இருக்கின்ற உங்களோட மச்சால் இன்னொரு கிஃப்டோடு தந்திருக்கிறாங்க. அதையும் பார்க்கலாம். அதற்கு முற்பாடாக நீங்கள் உங்களோட மச்சாளுக்கு என்ன சொல்றீங்க? ரைட், அதை கொடுங்க. உங்களோட மச்சாளுக்கு என்ன சொல்றீங்க? அதை சொல்லிட்டு கிட்ட வாங்க. உங்களோட மச்சாளுக்கு என்ன சொல்றீங்க? மச்சாளுக்கு உங்களோட தம்பிக்கு உண்மையிலேயே என்னன்னு சொல்லி சொன்னால், நான் அவளோட 2வது சர்ப்ரைஸை உங்களுக்கு செய்கிறேன். அவள் மூலமாக 2வது சர்ப்ரைஸை செய்கிறேன். உண்மையிலேயே நீங்கள் கொடுத்து வச்ச ஒரு மச்சாள். சரிதானே? கொடுத்து வச்ச ஒரு மச்சாள். உண்மையிலேயே வேலைப்பாடு இருந்தாலும் என்னோட வந்து இப்போ அந்த ஒரு சின்ன ஒரு சொற்ப ஒரு இடைவெளியில் வந்து உங்களுக்கு இந்த ஆர்டரை தந்திருக்கிறாங்க. எனக்கு சொல்லியிருந்தாங்களே, எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை. சரிதானே? எனக்கு அவருக்கு பார்த்து செய்யுங்க. உண்மையிலேயே ஒரு அளப்பெரிய உண்மையிலேயே அப்படியே ஒரு மச்சால் கிடைக்கிறது ஒரு அரிது. அது உங்களோட சொந்த மச்சால், அப்படி தானே? சரி, உங்களோட தம்பிக்கு கிடைச்சி
பெரிய ஒரு சொத்து. அவங்களும் அவங்களோட குடும்பமும் என்றைக்குமே நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி எல்லாம் இல்லை எம்பெருமானை வந்து இந்த சிவனப்பாவை வந்து இந்த தருணத்தில் அவங்களுக்காக நான் வேண்டி நிற்கிறேன்னு சொல்லிச்சுன்னா உண்மையிலேயே அந்த குடும்பத்துக்காக நல்லா உழைக்கிறான். சரிதானே? உண்மையிலேயே குடும்பத்துக்காக எல்லோருக்காகவும் வந்து தான் உழைச்சி அந்த தன்னிட இருக்கிற ஒரு சின்ன அன்பையும் வந்து அதை பெரிதாக்கி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செய்திருக்கிறாங்க. என்றைக்குமே அவங்க நல்லா இருக்கணும். சரிதானே? ஏன்னா அவங்களுடைய நீங்கள் வாழ்த்துன்ற வாழ்த்துக்கள்லாம் அவங்களே என்றைக்குமே நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்க பண்ணணும். அப்போ தான் அவங்களும் இன்னும் நிறைய செய்வாங்க, உங்களையும் கவனிப்பாங்களே. சரி, ஓகே, அதை ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன ஒரு ஆளை கூப்பிடுவா? அழகான ஒரு புகைப்படம், அப்படிதானே? சரி, நான் யோசிச்சேன், நான் வீடு மாதிரி வந்துட்டேன்னு யோசிச்சேன். சரிதானே? சும்மா சொன்னேன், நான் சும்மா ஜோக்கா சொன்னேன். ஓகே, சந்தோஷமா இருக்கா? கேட்க இருக்கா? கட் பண்ணிவிடுவோம். ஓகேயா? சரி.